இந்த ஃபியூயல் பம்ப் அசெம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பழமையான மொத பஜாஜ் பல்சர்ல 220ல போட்ட ஒரு ஃபியூயல் பம்ப் அசெம்பிளி. எஃப்ஐ வண்டியில வந்த ஃபியூயல் பம்ப் அசெம்பிளி. ஸோ இது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ரொம்ப மாதங்களாவே தேடி பார்த்துருக்காங்க. இது கிடைக்கவும் இல்ல. ஆ எதுவுமே இது பண்ண முடியலன்ற கட்டத்தில நம்மள அப்ரோச் பண்ணாங்க. ஸோ நம்ம இத வந்து ரெடி பண்ணலான்ற முயற்சியில தான் இறங்குனோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்ம அந்த ஃபியூயல் பம்ப் அசெம்பிளி நமக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. ஹோசூர்லேருந்து வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஃபியூயல் பம்ப் அசெம்பிளில உள்ள மோட்டர பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு, நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா வரக்கூடிய ஆர்எஸ் 200ஓட அந்த ஃபியூயல் மோட்டர ஃபிட் பண்றதுக்கான வேலைய தான் பார்த்துட்டுருக்கோம். இது ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி, இந்த ஃபியூயல் பம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய 220 ஓடது. ஸோ அத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காண்டி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த இந்த டூல் தான் பார்த்தீங்கன்னா, பவர் பில்ட்ல வந்திருக்க இந்த ஹேண்டி லைட் ட்ரில் மிஷின் சொல்லலாம். இத வச்சு தான் ஈஸியா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன ட்ரில்லிங் பண்றது எல்லாமே ஸ்மார்ட்டா இருந்து. ஸோ அத வச்சு நம்ம இந்த ஃபியூயல் பம்ப் மோட்டர ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிருச்சுங்க. நம்ம ஒரு ஒரிஜினாலிட்டி மாரி கொண்டு வந்து இத மாட்டியாச்சு. ஆ கஸ்டமர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். அதுதான் ஒரு வீடியோவா, இத ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வீடியோ உங்களுக்கா போட்டிருக்கேன். தேங்க் யூ.